Hello, வணக்கம் and welcome to IPL 2026 playoffs qualifier 1 ஓட ப்ரிவியூக்கு எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம், நமஸ்கார். வணக்கம் and welcome to the show, P-Dog. ஒரு பிக் கேம் ஆர்சிபி வர்சஸ் ஜிடி ஹெச்பிசிஏ தரம்ஷாலால நடக்க போகுது. குவாலிஃபயர் 1, அதாவது ரெண்டு பிளிஸ்டரிங் டீம்ஸ். ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க டாப் டூல வருவாங்கன்னு சொல்லிட்டே இருந்த டீம் ஒன்னு ஆர்சிபி. அவங்க டாப் டூல வந்தாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி நிறைய பேர் இவங்களை வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு கூட போடல. ஏன் நம்ம ரெண்டு பேருமே குவாலிஃபை ஆவாங்கன்னு கூட போடல. ஜிடிஏ டாப் 4 நம்ம போடவே இல்லை. பட் ஜிடி ஏன் இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைசியா இருக்காங்க? கன்சிஸ்டன்சினா ஜிடினா கன்சிஸ்டன்சின்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கிற டீம் ஜிடி. இவங்களுக்கு ஹைப் கொடுக்கலனா எந்த டீமுக்குமே ஹைப் கொடுக்க முடியாது. ஆர்சிபி இஸ் ஆல்ரெடி ஹைப்ட் அப். தே ஹேவ் ஆல் த சூப்பர் ஸ்டார்ஸ். தே ஹேவ் த ஆல்மோஸ்ட் த சேம் பிளேயிங் 11 ஆஸ் லாஸ்ட் இயர். பயங்கரமா ஆடுறாங்க. தே ஆர் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அட்டாக்கிங் சாம்பியன்ஸ். பட் ஜிடி இதுல வந்து ஒரு தனி பிரீடா வந்து இறங்கியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள்ல சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டு பிரிச்சுன்னு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உட்காந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி a grand opening to the playoffs. Qualifier 1 is going to be absolutely brilliant. எங்க நடக்க போகுதுன்னா இன்னும் சூப்பர். தரம்சாலா பட்டாலே பட்டாசா வெடிக்கிற இடம். லைட்டா சி மூமெண்ட் வித் ரன்ஸ் இருக்க போகுது. இப்போ வந்து ரெண்டு டீமுமே வந்து கண்டிஷன்ஸை எப்படி யூஸ் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் யாருக்குமே இது ஹோம் கிடையாது. ஸோ அதனால இட்ஸ் நியூட்ரல் வென்யூ. ஸோ கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ண போறாங்க ஒன்னு. ரெண்டாவது பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, காம்பினேஷன் வைஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி மேட்ச் அப்ஸ் ஆட போறாங்க, என்ன மாதிரி இருக்க போகுது இந்த ஒரு பேட்டில் பீடா? கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. ஆர்சிபி இஸ் an explosive team on paper with balance both bat and ball. Coach is one of the best coaches in the world who's setting the stage on fire with his intelligence and strategies. So அதில் வந்து there is no rocket science that nobody would have said RCB will not qualify. ஜிடி வந்துட்டு அவங்களோட லிமிட்டேஷன்ஸை யாராலையும் எக்ஸ்போஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கிரிக்கெட் ஆடி கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்னில் போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபிக்ஸ்டு பேட்டர்னை எந்த ஒரு டீமாலையும் இது வரைக்கும் உடைக்க முடியல அப்படின்றது ஒரு இது. ஓகே, பிகாஸ் தே ஹேவ் அ வீக்னஸ். இப்போ ஆர்சிபி வந்து டாப் 3 வீக்கா, மிடில் ஆர்டர் வீக்கா, லேட் ஆர்டர் வீக்கா, ஃபாஸ்ட் பவுலிங் வீக்கா, ஸ்பின் பவுலிங் வீக்கா, எதுவுமே சொல்ல முடியாது. இவங்க டாப் 3 இஸ் த பெஸ்ட் இன் த பிஸ்னஸ். அதுக்கப்புறம் தே காட் ரியல் ப்ராப்ளம்ஸ். அதை யாராலையுமே இந்த இரும்பு திரைய இது வரைக்கும் யாருமே உடைக்காததுனால தான் அப்படியே சிதைக்காம அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் அதை உடைக்காம இருந்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு பிளே த சேம் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். தேர் கோயிங் டு புட் ஆல் த டீம்ஸ் அண்டர் மானுமெண்டல் ப்ரெஷரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இங்க ஆடி இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா 3 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. தரம்ஷாலா ஆல்வேஸ் செட் இட் இஸ் ஹை ஸ்கோரிங் வென்யூ அப்படின்னு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 210, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 211. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் வந்து வின்னிங் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 210 இங்கே அடிச்சே ஆகணும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே வந்து என்னோட வேலையை வந்துட்டு ஈஸி பண்ணிட்டீங்க பை சேயிங் தட் தெர் இஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் சீம் மூமெண்ட் ஏர்லி ஆன் இருக்கும்னு. எல்லாருமே அந்த தப்பை தான் பண்ணுறாங்க. பவர் பிளேல இங்கே எக்ஸ்ப்ளோடு பண்ணக்கூடாது. பவர் பிளேல ஒரு 50 for 1, அந்த 50 for 1 ஒரு விக்கெட் அந்த காலம் ஒரு 50 இல்லைன்னா கூட ஒரு 46 for 1 யூ ஒன் தட் பவர் பிளே. அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் 4 ஓவர்ல ஒரு 40 for 1 ஸ்லைட் மொமெண்டம் எடுத்து 90 for 2, 11 to 15. அப்போ 2 விக்கெட் தான் வந்திருக்கு. யூ கேன் லூஸ் 2 more wickets. 55, 11 and over takes you to 145. அதுக்கப்புறம் கடைசியில் 65 ரன் வந்துடும். 6 விக்கெட் நிறுத்தவே முடியாது கடைசி 6 ஓவர்ல. It takes you to 210. Both the teams are very very good. No matter what, GT-ஓட மிடில் ஆர்டர், லோயர் ஆர்டர் எழுந்துக்கலையே ஒழிய they've got a capable batsman. Sindhu can bat, Holder can bat, Tewatia is known finisher. Washington Sundar is a very good player. ரஷித் கான் கேன் ஸ்மோக் சம் சிக்ஸஸ்ன்றதுனால அவங்க பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலையே வழியே தட் இஸ் நாட் பேட் வென் யூ சி ஆன் பேப்பர் ஆஸ் யூ திங்க் அப்படின்றதால 210 இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி த மினிமம் திங் தட் வாட் யூ நீட்.
அப்படின்னு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சீமர்ஸோட எக்கானமி இன்ஸ்பைட் ஆஃப் தெம் ஒன்லி கமிங் இன் டு த மேட்ச் இந்த ஃபர்ஸ்ட் 6 overs இஸ் 10.32. அதைத்தான் சொன்னேன், செஹலுக்கு போலிங் கொடுக்காத போது ஸ்பின்னர்ஸோட எக்கானமி இஸ் 9.96, கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் தேன் த சீமர்ஸ். 6 ஓவருக்கு அப்புறம் அடி பொலன்னு பொழந்துருவாங்க உங்களுக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ வந்துட்டு ஆர்சிபியோட பிளேயிங் 11 சொல்றேன், உங்களுக்கு மாத்து கருத்து இருந்தா தயவு செஞ்சு அதை சொல்லுங்க. Phil Salt is going to come back and take his opening slot. So it is going to be Virat Kohli, Phil Salt, Devdutt Padikkal, Rajat Patidar, Venkatesh Iyer or Romario Shepherd, Tim David, Jitesh Sharma, Krunal Pandya, Bhuvneshwar Kumar, Josh Hazlewood and Rafiq Salam. Their impact sub is going to be Suyash Sharma. அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, எனக்கு எந்த அளவுக்கு 6th bowling ஆப்ஷனா ஷெப்பர்டு தேவைப்படுவாரு அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா, சால்ட் விராட் கோலி வந்துட்டா they're going to occupy the top 2 slots. படிக்கல் 3 ஆடி ஆனோம், பட்டிதர் 4 ஆடியே ஆகணும், நம்பர் 5ல தான் வெங்கடேஷ் ஐயர் ஆடணும். அப்படிங்கும் போது அந்த பவர் ஹிட்டிங்கை ஷெப்பர்டாலையும் கொடுக்க முடியும். வாட் எவர் இட் இஸ், தே பிலீவ் தட் தேர் த 6th bowlerன்றதுனால the toss up is going to be only between வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்டு. இதுதான் அவங்களோட பிளேயிங் டூலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விக்கி, ப்ளீஸ் கிவ் யுவர் தாட்ஸ். ரொமாரியோ ஷெப்பர்ட டிராப் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன கண்ணு முன்னாடி வந்து போகும்னா, போன வருஷம் ஃபைனல்ஸ்ல அவர் எடுத்த அந்த விக்கெட் தான் ஞாபகம் வரும். கண்ணு முன்னாடி கண்டிப்பா வந்து போகும். ஆர்சிபி எந்த மாதிரி ஒரு டீம்னா, ஓரளவுக்கு பார்த்ததை வச்சு நான் என்ன யூகிக்கிறேன்னா, ஆர்சிபி எந்த மாதிரி ஒரு டீம்னா, உன் கையில நான் அந்த கதையை கொடுத்துடுறேன், நீ தான் அந்த கதைக்கு பொறுப்பு. இந்த கதை அடி வாங்கினாலும் சரி, உடஞ்சாலும் சரி, அப்படியே இருந்து நீ 4 பேர் அடிச்சு உடைச்சாலும் சரி, கதை உன் கையில இருந்து வெளியில போகாது. நீ தான் அதுக்கு பொறுப்பு, காவலாளி நீ தான். இதுக்கு உனக்கு மட்டும்தான் நாங்க உன்னை மட்டும்தான் பேக் பண்ண போறோம் அப்படின்றது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. நிறைய இடத்துல இப்போ வெங்கடேஷ் ஐயர் கூட ஐ ஃபீல் நீங்க சொல்லும் போது எஸ் டெஃபினட்டா ஒரு டெம்ப்டிங்கா இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் ஆன் சாங் இருக்காரு, அவர் ஆடணும்னு டெம்ப்டிங்கா இருக்கு. சால்ட் ஆப்வியஸ்லி என்ன பண்ணிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இஸ் டைரக்ட்லி கமிங் இன் டு த ஸ்லாட், ஸ்ட்ரைட் அவே ஃபிட்டின் ஆறாரு. பட் ஆனா அவங்க அந்த நம்பர் 5 பொசிஷன்ல டெஃபினட்டா யோசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது பர்சனலா. They will definitely go for Romario Shepherd, Tim David, Jitesh Sharma, Krunal Pandya. இந்த 4 தான் இருக்க போறாங்க. டாப் 4 இஸ் ஆல்ரெடி சார்ட்டட். ஸோ அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை, இதுதான் அவங்களோட காம்பினேஷனா இருக்க போகுது. சுயேஷ் சர்மா ஆக்சுவலா ஆன் அண்ட் ஆஃப் அடி பயங்கரமா வாங்கியிருக்காரு, அது ஒரே ஒரு இது. பட் ஆனா எவ்வளவு ஸ்பின் இட் இஸ் கோயிங் டு கம் இன் டு த பிக்சர் பிடாக். இது லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஏன்னா நான் ப்ராபப்ளி அதை லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா இதுதான் இவங்களோட பிளேயிங் 11 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஜிடி என்ன மாதிரி எடுத்துட்டு வர போறாங்க, வாட் காம்பினேஷன்ஸ் டூ தே ஹேவ், என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ண போறாங்க, இல்ல சேஞ்ச் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, என்ன பண்ண போறாங்க? அதாவது ஸ்பின்னை பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ 71% விக்கெட்ஸ் சீமர்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் ஒன்லி 29% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாங்க, பவர் பிளேல ஸ்பின்னு கொடுத்தா அட்டி வாங்குவாங்க. மிடில் ஓவர்ஸ்க்கு தான் உங்களோட எக்கானமி 9.14, ஓவரால் எக்கானமி உங்களுக்கு 9.96. நிறைய பேர் நீங்க என்ன பண்ணுவாங்க, பவர் பிளேல இந்த மேட்ச் இப்போ 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான், ஓட்டப்பிச்சு இறங்கிடுறான்னு ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர் கொடுத்தா அந்த மாதிரி அடி வாங்குறது தானே ஒழிய, spinners will play a major role in doing a containing job. They are not going to run through you. ஸோ உங்களுக்கு இந்த 2 ஸ்பின் ஆப்ஷன் இருந்தே இருக்கணும். ஏன்னா 6 ஓவருக்கு அப்புறம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் செம அடி வாங்குவாங்க, கடைசியிலேயே அடி வாங்குவாங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. 6 ஓவர் பால் நகர்ந்து விக்கெட் எடுக்கலன்னா பொழந்துருவாங்க உங்களுக்குன்றதுனால ஐ வுட் ஆல்வேஸ் வாண்ட் அ ஸ்பின்னர். ஜிடி எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. வெரி கன்சிஸ்டன்ட் இன் கீப்பிங் த பிளேயிங் 12 intact ஃபார் மெனி மேட்சஸ் in the last 5, 6 or 7 games. சுபான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டெவாட்டியா, ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், ககிசோர் ரபாதா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க போலர்ஸ் எல்லாருமே நல்லா போடுறாங்க. சிராஜ் நல்லா போடுறாரு, பிரசீத் நல்லா போடுறாரு, ரபாதா குயிக்கா போடுறாரு, முறுக்கெல்லாம் புழியறதுல வேர்ல்டு கப் மாதிரி. ஓகே, ரஷீத் கான் நோ மேட்டர் வாட், இந்த சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா நடுவில் பூந்து ஏமாத்தி அவரு விக்கெட் எடுத்துடுறாரு. ஓகே, இந்த பிச்சில் திருப்பி சொல்றேன், பால்ல பவுன்ஸ் இருக்கும், தப்பிச்சிருவாரு, அவரு நல்லா போட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர் நல்லா போடுறாரு. அப்படிங்கும் போது நான் எப்படி யோசிப்பேன், என்னோட இம்பாக்ட் சப்ல ஹர்ஷத் கான் / குமார் குஷாகரா தான் வச்சுப்பேன், இன்னொரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். ஏன்னா இப்படி ஒருத்தர் போடுவாரு, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நல்ல சுமாரா போடுவாரு, வாஷிங்டன் சுந்தர்ன்றவர் சுமாரா போடுவாரு, நிஷாந்த் சிந்து இப்படி போடுவாரு, அவரும் சுமாரா போடுவாரு. இந்த மாதிரி எல்லாரையும் டெரர் பண்றீங்க போலிங் வச்சு, எதுக்கடா 6 போலர் ஸ்பெஷலிஸ்ட் போலர் ஆடுறீங்க? எஸ்,
Arshad Khan can also hit sixes. I'm not denying that. It's always a cushion. If you feel எப்ப அந்த வண்டி நிற்கும்னு தெரியாது, அந்த டாப் டூ வண்டி சாய் சுதர்ஷனும் கில்லும் அப்படின்றதுனால இன்னொரு பேட்ஸ்மேன் இருந்தா யூ ஹேவ் அ குஷன் டு கோ ஹார்ட்ன்றதுனால தே ஷுட் கீப் அர்ஷத் கான் ஸ்லாஷ் குமார் குஷாகரா இந்த இம்பாக்ட் பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மெண்ட் தே ஹேவ் டு யூஸ் நினைக்கிறேன். விக்கி ப்ளீஸ் கிவ் மீ யுவர் தாட்ஸ். 100% கரெக்ட். நீங்க சொல்றது வந்து அஃப்கோர்ஸ் இந்த 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 ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் என்ன குஷன்னா யூ ஹாவ் அனதர் கேம் டு கம் பேக். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் தட் கேன் பி அ கர்ஸ் ஆல்சோ. அது வந்து நீங்க வந்து ஒன்ஸ் இந்த கேம்ல நீங்க அடிக்கடி வாங்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் பேக். பஞ்சாப் கிங்ஸ் அப்படிதான் வந்தாங்க வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். போன வருஷம் ஃபைனல்ஸுக்கு வந்து போய் அடி வாங்கிட்டு திருப்பி குவாலிஃபை டூல அடிச்சுட்டு திருப்பி வந்தாங்க. ஸோ அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் ஜிடி ஹேஸ் டு பி ரியலி கேர்ஃபுல் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் காம்பினேஷன் வில் ஒர்க் இன் தரம்ஷாலான்றதை வந்து யோசிக்கணும். பிகாஸ் ரன்னு நிறைய பொழியிற இடம் நீங்க வந்து எடுத்துட்டு போய் ஒருவேளை அந்த ஒரு பெனிட்ரேட்டிவ் போலிங் ஃப்ரம் ஆர்சிபி கிட்ட நீங்க உங்க டாப் த்ரீல 2 பேரை இழந்துட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அப்ஹில் பேட்டில் ஃபார் யூ டு கம் பேக் அகைன். நீங்க சொல்ற ஆப்ஷன் 100% அதை யோசிச்சு வச்சிருப்பாங்க. இம்பாக்ட் சப்லயே வந்து தயாரா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி குமார் குஷாகர் ஆடுறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஏர்லி விக்கெட் விட்டாங்கன்னா அவங்க வந்து அதை தான் யோசிப்பாங்கன்னு எனக்குமே தோணுது. அர்ஷத் கான் ஆல்சோ ஹாஸ் டன் வெல். பட் என்ன நீட் ஆஃப் த அவர் என்னன்றத பார்த்து கரெக்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஜிடி மாதிரி ஒரு அழகா திங்க் பண்ற டீம் கிட்ட இதெல்லாம் வந்து தே வில் டெஃபினெட்லி கிளிக் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நானுமே நினைக்கிறேன். பிரில்லியண்டா சொன்னீங்க பிடாக். 2 11மே லுக்ஸ் ரியலி டேஞ்சரஸ் வித் த இம்பாக்ட் சப்ஸ் தட் தே ஹேவ். இட்ஸ் கோயிங் டு பி a ரியல் கான்டெஸ்ட். இந்த இடத்துல வின் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது, பொதக்குழி ஃபேஸ் என்ன, யாருக்கு எட்ஜ் போகுது? Padakuri face for the batsman in the first 6 overs which have reflected all the time. The ball is going to ரெண்டு இதுலயும் இன்னிங்ஸ்லயும் உங்களுக்கு பால் அலையும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. 6 ஓவர்ல. ஸோ போன மேட்ச் வந்து பிவிகேஸும் ஆர்சிபியும் ஆடினாங்க. ஆர்சிபி 61 for 1, பிவிகேஸ் 49 for 3. 6 ஓவர்ல அதுதான் சொல்றேன், ஒரு விக்கெட்டை கொடுத்தீங்கன்னா அது இருக்கும். அதை டிக் பண்ணாங்க ஆர்சிபி. ஸோ இங்கே டாப் 3ங்கும் போது சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜோஸ் பட்டர் ஹஸ் பீன் ரியலி ரியலி டியரிங் அப்பார்ட். அதுதான் ஆனஸ்டி. அங்க பெரிய பேரு. ஓகே, விராட் கோலி அடிச்சுனே தான் இருக்காரு. சால்ட் ரொம்ப நாள் கழிச்சு வராரு. சால்ட் எப்ப வந்தாலும் தூக்கத்துல எழுப்பி ஆட வச்சாலும் பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரக்ஷனு. தேவதத் படிக்கலும் பிரில்லியண்டா ஆடுறாரு, எந்த சந்தேகமும் கிடையாது. பட் புதுசா ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனோட பிளே ஆஃப்ஸ்ல அவங்க போக போறாங்க அப்படின்றதுனால விருப்பு வெறுப்புகள். நான் ஒரு ஹார்ட்கோர் ஆர்சிபி சப்போர்ட்டர். ஓகே, ஆர்சிபின்னு சொல்ற ஆளு. உண்மையை சொல்லணும்னா the way the top 3 has performed, the amount of runs they have just piled up, அந்த எட்ஜ் டெஃபினட்டா இவங்களுக்கு இருக்கு, எந்த சந்தேகம் கிடையாது. 2வது புதகுழி ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி 6 ஓவர் போலிங்கு கண்மூடித்தனமா ரன்னு போகுவாங்க. பிபிகேஸ் கன்சிடர்ட் 79 for 2, ஆர்சிபி கன்சிடர்ட் 55 for 3. கடைசி 6 ஓவர்ல போலிங் போடக்கூடிய அந்த இது உங்களுக்கு இருக்கணும், இல்லைன்னா மரணடி வாங்கிடுவீங்க. ரசிக் சலாம் நல்லா போடுறாரு, ஆனா இஸ் நாட் சம்மன் ஹூ இஸ் கோயிங் டு கிவ் யூ தட் மேட்ச் டிஃபைனிங் ஓவர்ஸ். ஏசல்வுட் பழைய மாதிரி வரல. ஏசல்வுட் ஒரு சிலர்லாம் டீம்ல இருந்தாலே அந்த ஒரு இது இருக்கும், அப்பா அப்படின்னு. உங்களுக்கு வந்துட்டு ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆட போறாங்க இவங்க. நீங்க சொல்ற மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்ட் போலிங்கை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. It all depends on the first 6 overs strike from Bovikutti and the last 2 overs of him in the last 6 overs from Bovikutti. அந்த 2 தான் இட் இஸ் கோயிங் டு பி த ஃபேட் ஃபார் ஆர்சிபி. ஏன்னா அவங்க பேட்டிங் லைனை பார்க்கறதுக்கு வீக்கா இருக்கு, ஆனா வேலை செஞ்சுனே தான் இருக்கு ஜிடியோட பேட்டிங் லைனப்ப. நான் அவங்க பார்த்து ஒரு 110 120க்கு ஆல் அவுட்டே ஆகல இந்த சீசன்ல. ஒரு 57 for 5 அவங்களுக்கு வரவே இல்லை, ஒரு 57 for 3 கூட அவங்களுக்கு வரல. அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா நோ மேட்டர் வாட் உங்களுக்கு ககிசோரா ஃபாஸ்டா போடுறாரு. எப்போ வந்துட்டு அவங்க இஸ் கரெக்டட் இஸ் திங் அண்ட் இஸ் கமிங் பேக் டு கிவ் கிரெடிட். பிரசித் கிருஷ்ணா ஜெனுவின் விக்கெட் டேக்கர் இன் டெத் ஓவர்ஸ். டிஎஸ்பி சார் பயங்கரமா போடுறாரு. ஓல்டரோட ஸ்லோயர் டெலிவரிஸ் இங்க பயங்கரமா நிக்கும்ன்றதுனால சர்ப்ரைசிங்லி யூ சி அ டீம் லைக் ஆர்சிபி which is a தண்ணி லாரி கம்பேர்ட் டு குஜராத் டைட்டன்ஸ் வேலை செய்யற டீம். somehow I feel Gujarat will go with a slender of all edges 50.1 to 49.9 against the attacking champions Royal Challengers Bangalore அப்படின்றது என்னோட ஆனஸ்டான இது. மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். யுவர் டர்ன் விக்கி.
ஹார்ட் கோர் ஆர்சிபி ஃபேன் சொல்றாரு ஒரு 0.5 எட்ஜ் ஆர்சிபிக்கு இல்லன்னு சொல்லி. 0.1 அண்ட் அகைன் சாரி 0.1 நாட் 0.5. 0.1 ஓ 49.9 இது என்ன எட்ஜ் டெசிமல் எட்ஜ் பாருங்க 0.1 எட்ஜ் இல்லைன்னு சொல்றாரு ஆர்சிபிக்கு. ஆல்மோஸ்ட் 50-50ங்கிறாரு இந்த கேம். பட் எனக்கு என்னன்னா இந்த எட்ஜ் கொடுக்கறதுலாம் ஓகே. இந்த விவேக் சார் ஒரு நல்ல காமெடியில ஒண்ணு சொல்லுவாரு, ஏன்டா 750 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பழத்துல ஓட போகுதுன்ற மாதிரி. ஏங்க அவங்க டீம் ஸ்ட்ராட்டஜி பிளேயிங் லெவனு காம்பினேஷனு மேட்ச் அப் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மேட்சுக்கு வந்து மேட்ச் வின் பண்ணி இல்ல தோத்து ஏதோ பண்றாங்க. பட் நான் கொடுக்குற எட்ஜ் வந்து 98% ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்ல. ஏன்னா வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி ஒர்க் ஆக மாட்டேன்றதுலாம் எனக்கு தெரியல. இப்போ ஏன் வந்து ஹார்ட் கோர் ஆர்சிபி ஃபேன் தானே பீடாக், ஏன் வந்து அவர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த 0.1 எட்ஜ் என்னதான் ஸ்லெண்டர்னா கூட அந்த 0.1 எட்ஜ் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? பிகாஸ் அவர் மைண்ட்ல அவரோட ஒப்பீனியன்ல அவரோட அனாலிசிஸ் மேல நம்பிக்கை வச்சு சொல்றாரு. அதே மாதிரி தான் நானுமே. நான் ரொம்ப அவர் அளவுக்கு அனாலிசிஸ் பண்றேன்னா கேட்டா இல்ல. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ கட் ஃபீலிங் வேர் ஐ எம் சேயிங் மை ஒப்பீனியன். ஐ ஃபீல் திஸ் டீம் மைட் வின் அப்படின்னு சொல்லி. பட் கமிங் பேக் டு கிரிக்கெட் என்ன சொல்ல வரேன்னா, இந்த போலிங் லைனப் தான் எனக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி போலிங் தட் இஸ் கோயிங் டு வின் திஸ் கேம் ப்ராபப்ளி. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 பேர் வந்து ஜிடில இருந்து ஐ வுட் ஜஸ்ட் டேக் ஒன்லி ஒன் எட்ஜ் அவுட் ஆஃப் திஸ். ஒரே ஒரு ஃபேக்டர் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போது. ஆல் தீஸ் 4 bowlers ஆர் இன் சாங். டிஎஸ்பி சாங்ல இருக்காரு, ரபாடா சாங்ல இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா எப்படி விட்டாரோ அப்படியே திருப்பி வந்து போடுறாரு. இப்போ கன்னு மாதிரி 2 விக்கெட் எடுத்தாரு. வந்து ஹோல்டர் கேன் டூ வாட் ஹி கேன் டூ. அந்த ஹைட்டை வச்சு அவர் முறுக்கி விடணும்னு அவசியமே இல்லை. பேக் ஆஃப் லென்த்ல சீம் அடிச்சாருன்னா பால் லைட்டா லென்த்ல இருந்து எகிரிச்சினாலே கொஞ்சம் கஷ்டம். பேட் படுற இடத்தோட கொஞ்சம் மேல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரே ஒரு ஃபேக்டர் போதும் ஆர்சிபிக்கு வந்து டேமேஜ் கிரியேட் பண்றதுக்கு. பட் ஸ்டில் ஆர்சிபி இஸ் ஆர்சிபி when it comes to playoffs. அண்ட் இந்த கடைசி 2 வருஷமா அவங்க விளையாடுற கிரிக்கெட், அவங்க திங்க் பண்ற விதம், தே ஆர் ஜஸ்ட் எப்படி சொல்றது, ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ. அவங்க கேம்பெயின் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க கேம்பெயின்குள்ள பேசி இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, பிளே ஆஃப்ஸ்ல எப்படி நாங்க விளையாடணும், பிளே ஆஃப்ஸ்ல எப்படி இந்த டீமை ஹேண்டில் பண்ண போறோம்ன்றதுதான் அவங்களோட மந்த்ராவா இருக்கு. அவங்களோட ரெப்படேட்டிவா அவங்களோட திங்கிங்குமே அது மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃபும் அதே மாதிரி தான் டீம் வழி நடத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ தே ஆர் அந்த சீசன் ஃபுல்லா இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் அவங்க வந்து தயாராகிக்கிட்டு இருக்காங்கன்னு. பட் ஜிடி பிளேட் ரியலி குட் கிரிக்கெட். எல்லாரையும் வியக்க வச்சாங்க. இந்த இந்த குவாலிஃபயர் 1க்குள்ள வந்து எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சாங்க ஜிடி. ஸோ ஐ கேனாட் differentiate any bit from each team. I am not going to give an edge in the game la, because I feel if I give an edge it is going to be very unfair to me. நான் வந்து ஒரு எட்ஜ் கொடுக்கணுமேன்னு கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் I really think it is going to be a 50-50. whoever can win on that day. I cannot differentiate. இது ஒரே ஒரு சின்ன விஷயம் இருந்தா கூட I cannot see why ஹேசல்வுட், டஃபி, புவனேஸ்வர் குமார், ரசிக் சலாம் இவங்க வந்து அந்த அந்த வேலையை பண்ணி இவங்க வந்து ஆர்சிபிக்கு வந்து அந்த வெயிட்டேஜை கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. But it is going to be a real battle. But I am not going to give edge. I am going to well left this game. ஒரு well left ஓட போறேன் பீடா. எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. பட் ஐ ஃபீல் என்னால நிஜமாவே அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலன்றது தான் ஃபேக்ட். இப்போ யார் வந்து அந்த ஃபேக்டரா இருக்க போறாங்க ரெண்டு டீம்லயும் வந்து அந்த எக்ஸ் ஃபேக்டர் கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க? ஒன் ஃப்ரம் ஈச் டீம் பீடா. Devath Padikkal from RCB and Josh Butler from Gujarat Titans. Over to you. ஈஸியா முடிச்சிட்டாரு டக்குன்னு. நான் அதான் விராட் கோலி ஃப்ரம் ஆர்சிபி அண்ட் சுப்மன் கில் ஃப்ரம் ஜிடி. ஸோ நானுமே டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸ்டம்பீடாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டாரு. அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்காரு. விஷால் குமார் என்ன கேட்டிருக்காருன்னா, பிரசன்னா சார், ஹவு டு யூ மேத்தமெட்டிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி balance the risk of losing early wickets against the necessity of maximizing the power play run rate? Putting the massive total in the game is always needed to defend the good teams or depend on the conditions ன்னு கேட்டிருக்காரு. ஸோ என்ன கேட்கிறாருன்னா, மேத்தமெட்டிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி பேலன்ஸ் ஆஃப் த ரிஸ்க் ஆஃப் லூசிங் ஏர்லி விக்கெட்ஸ் இன்சைட் பவர் பிளே அண்ட் ரன் ரேட்டையும் மெயின்டைன் பண்ணணும், எப்படி இதை பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். ரொம்ப சிம்பிள் விக்கி. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தரம்சாலாலேயே உங்களுக்கு வந்து 220, இப்போ நான் 210 சொல்றேன், 220 அடிச்சுட்டாங்கன்னா ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன், நான் ஹெட் கோச்சா இருந்தேன்னு 50 for 1ன்னுவேன். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, தட் இஸ் வேர் யூ கான்கொயர் த கண்டிஷன்ஸ். இப்போ இந்த மாதிரி இப்போ 220 அப்படின்னா, இப்போ சொன்ன பாருங்க 2000
9ல வந்து அனில் பாய் சொன்னாரு அப்படின்னு. அப்போ வந்து அவ்வளோ ரிசர்ச் எல்லாம் நான் பண்ணதுல எனக்கு அவ்வளோ தெரியாது. ஓ அப்படின்னு இது பண்ணேன். இப்போ வந்துட்டு யாராவது 1/3 ஓகே 75 6 ஓவர்ல அடிக்கணும்னு சொன்னாங்கன்னா நான் இல்லைன்னுவேன். 50 for 1 வந்தா போறோம், அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லன்னுவேன். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப தரம்சாலையில் இப்ப 210 ரன் நான் அவன் டாஸ் பண்ணி எவனா ஒரு டீம் என்ன போலிங் போட விடுறான்னா உடனே நான் வந்து ஒரு 3 ஓவர்ல 23க்கு ஒரு நோலாஸ்னா 3 ஓவர்ல 23 210 ரன் அடிக்க சொல்லி எவனா ஒருத்தனை சொல்ல மாட்டேன். அந்த ஃபேஸ் அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல எனக்கு எவ்வளவு இருந்தா பவர் பிளேல போறோம்னு எனக்கு தெரியணும். இல்ல நீங்க வந்து டெல்லி மாதிரி ஒருத்தர் 264 அடிச்சான் பாருங்க, இவன் டெல்லி பஞ்சாப் கிங்ஸோட. அப்போ உட்காந்துட்டு நீ அல்காரிதம் கிடையாது, அப்ப போட்டேன் 98 for 1 வரணும்னு. ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்ப வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் பவர் பிளேல when you are losing the plotனா பிளைண்ட் ஃபோல்டடா எல்லாம் பவர் பிளேல போனா காட்டடி அடிக்கணும், 6 ஓவர்ல 80 வரணும், 6 ஓவர்ல 90 வரணும். சென்னையில 57க்கு 2 தானையா சொல்றேன் நானு. எத்தனை தடவை வந்தது 57க்கு 2? எல்லா மேட்சும் Correct. 57க்கு 2. அப்படிங்கும் போது இப்ப என்னன்னா இப்ப வந்த உடனே இப்ப எல்லாரும் ப்ரெஷர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அப்படிதான் ப்ரெஷர் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்ப இப்ப பழைய டெல்லி லாஸ்ட் இயர் டெல்லி பிச் அப்படின்னா 230 உங்களுக்கு வேணும்னா அந்த பிச்சில் என்ன சொல்லுவேன், ஒரு 70க்கு ஆடு 75க்கு ஆடுன்னுவேன். அப்புறம் பிரேக் பண்ண ஆரம்பிப்பேன். 70 75 ஆடணும்னா ஒரு 2 18 19 ரன் ஓவர் வந்தா தான் 75 வரும். அந்த 18 19 யாருக்கு அகைன்ஸ்டா அடிக்க முடியும், யாரை மேக்சிமைஸ் பண்ண முடியும், அந்த 6 ஓவர் யாரு போட போறா, வாட் இஸ் த ஆப்போசிஷன் பேட்டர்னு, யாரு நிறைய ரன்னு கொடுத்துருக்காங்க, எப்படி ரன்னு கொடுத்துருக்காங்க, லென்த் எரரா லைன் எரரா, அதை முன்னாடியே சொல்லிடுவேன். இப்போ ஒரு சில டவுன் த கிரவுண்ட் மேல அடிக்கலாம், டே அவன் நிறைய மேல போடுறான், டீப் இன்சைட் தி கிரீஸர் உனக்கு கரெக்டா வாகா வரும், இவனை டார்கெட் பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி பிளான்ஸ் கொடுப்பேன். முடியும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் வாட் இஸ் நீடட்ன்றதை நம்ம கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா இந்த பவர் பிளே ப்ரெஷர்ன்றதே போயிடும். நிறைய டீம் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் எடுத்துன்னு வராங்க பவர் பிளேல. ப்ரெஷர்ல எடுத்துனே வராதீங்க பவர் பிளேல. பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் வாட் இஸ் நீடட் இஸ் வாட் யூ நீட் ஆக்சுவலி, தட் இஸ் அ பாட்டம் லைன். ஸோ நீங்க 220 நாளைக்கு தரம்சாலால சேஸ் பண்றாங்கன்னா அப்பயும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 50 for 1 இருக்கீங்க. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, பெல் சால்ட் அவுட் டு 50 for 1, கோலி செட்டில் ஆயிட்டாரு. 170 14 ஓவர்ல அடிக்கணும் ஆர்சிபியோட பேட்டிங்ல. சான்ஸ் இருக்கும்பீங்களா? வாய்ப்பு இல்லை பீடா, 14 ஓவர்ல 170 சொல்லுங்க. இல்ல சான்ஸ் இருக்கு. அப்படிங்கும் போது இதே நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 70 for 3, do you think 70 சால்ட் அவுட், கோலி அவுட், படிக்கல் அவுட், 70 for 3, 50 for 1 சால்ட் மட்டும் அவுட், you would want to take 70 for 3 or you would want to take 50 for 1? 70 for 3. 70 for 3 தோத்துருவீங்க. அப்படியா? 100% தோத்துருவீங்க 70 for 3. 70 for 3 பட் ஆனா இவங்க எக்ஸ்ப்ளோசிவா இருக்காங்களே இதுக்கப்புறம் ஆட போறவங்க. 70 for 3 70 for 3னாலும் 14 ஓவர் 150 ரன் அடிக்கணும், 11 ஓவர் அடிக்கணும். ஒரு 2 ஓவர் ஸ்கிஸ் பண்ணி இன்னொரு விக்கெட் போய் 4 விக்கெட் போச்சுன்னா நீ காலி ஆடுவே நீ. அதுக்கப்புறம் எப்படி யோசிப்ப, 4 விக்கெட் போச்சுன்னா 15 ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போன்னுவேன். ஏன்னா 5 விக்கெட் போயிடுச்சுன்னா 10 ஓவருக்குள்ள கேம் அங்கேயே முடிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணுவேன், கன்சாலிடேட் பண்ணுவேன். எப்ப நீ கன்சாலிடேட் பண்ணுவ T20 கிரிக்கெட்ல when you are short of wickets. ஸோ நான் என்ன பண்ணுவேன், T20ல கரன்சியே உங்களுக்கு விக்கெட்ஸ் தான். அப்படிங்கும்போது particularly you know the danger zone, நீங்க ஆசையா சொல்ற புதகுழி zone, it is the first 6 overs now to make sure that keep wickets intact. அப்படிங்கும்போது அந்த மாதிரி நான் இருந்தால் ஒழிய யோசிக்கவே மாட்டேன். 70 for 3 வந்து நான் இருக்கேன் அப்படின்னா டாப் 3 எனக்கு அவுட் ஆயிடுச்சு. டாப் 3 ஆடிச்சு, பட்டிதர் ஆடிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜிதேஷ் சர்மா ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. 70 for 3, 90 for 4 ஆனாங்கன்னா க்ளோஸ். ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் எப்படி வேணா போகும் மேட்ச். டிம் டேவிட் ஒரு 4 6 அடிச்சு அவுட் ஆனா 50 ரன்ல தோத்துருவாங்க. So the most important thing for you to make sure is based on the conditions is where I am, or I really want to have a dash. I need 80 in 6 overs. I need to plan against which bowler I'm going to launch, be it the first over or the fourth over. அந்த 2 ஓவர்ல 40 பிளான் பண்றேன். 40 பண்ணிட்டேன்னா மீதி 3 ஓவர்ல 30 35 ஈஸியா இல்ல 10 11 12 வந்துரும், 75 வந்துரும். அப்படி பண்ணீங்கன்னா you can win the dangerous power play phase in your advantage as a batting unit. You will dominate the rest of the game. இப்படிதான் நான் பிளான் பண்ண விக்கி. see நீங்க 70 for 3 சொன்னது தப்புன்னு நான் சொல்ல. please understand what I'm saying. every coach has got a different way of operating. I operate differently. மேபி உங்க 70 for 3 20 runs more, it's going to put the pressure down. எனக்கு அதுதான் பீடாக் பெஸ்ட்னா நான் உங்கள்ட்ட சண்டையெல்லாம் போட மாட்டேன். ஐயோ 70 for 3 பேசுறேன் நீனு.
That is your way of doing it, but I have a way of doing it. First, conquer the conditions. Next, go against the bowlers whom you can exploit face by face and also in power play. Vicky, please, if you want to add on, or else we can give a glittering finish on one of the most expected matches between two best teams playing in the competition, where one getting through to the IPL Tiruvizha final. இல்ல நான் 74-3 ஆர்சிபிக்கு 74-3ல இருந்தும் அடிப்பாங்கன்ற அந்த ஒரு கால்குலேஷன்ல சொல்லிட்டேன். நீங்க Perfectly right. ஜெனரலா சொல்றீங்கன்னு இல்லாம ஆர்சிபி மைண்ட்ல வச்சுன்னு 74-3னா Perfectly right. they still can do it அப்படின்னு. யா கரெக்ட். சோ அதனால தான் பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பீடாக். எனக்குமே வந்து அந்த பவர் பிளேல என்ன ஸ்கோர் இருக்குன்றத வந்து ஒரு ஐடியாவா எனக்கு தெரியும். பட் ஆனா மேத்தமேட்டிக்கலி இது இருந்தா இது வரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன், தட் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் பிரிங்ஸ் டு த டேபிள் நினைக்கிறேன். வந்து நீங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல விளையாடும் போது, இல்ல ஹை ப்ரெஷர் லீக்ஸ் விளையாடும் போது, இல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் என்கவுண்டர் பண்ணிருக்கிறதுனால தான் பிரில்லியண்டா அந்த கேள்வி கேட்டாங்க. பிரில்லியன்ட் எக்ஸ்பிளனேஷன் பீடாக். இந்த கேம் ஒரு ஹை ப்ரெஷர் ஹை வால்யூம் கேம், ஒரு பிரில்லியண்டான ஒரு கேம். குவாலிஃபயர் ஒன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஜிடி வந்தாங்க. பட் ஆல் எக்ஸ்பெக்டட் ஆர்சிபி. யாருக்கு ஜாஸ்தி பிரஷர் நீங்க நினைக்கிறீங்க? வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் க்ளோசிங் தாட்? யாருக்கு அந்த பிரஷர் ஆக்சுவலி இருக்கு குவாலிஃபயர் ஒன்ல? ரெண்டு டீமுக்குமே பிரஷரே கிடையாது. பிகாஸ் இஃப் யூ ரியலி ஃபீல் ஜிடி ஹஸ் ஃபினிஷ் செகண்ட், ஆர்சிபி ஹஸ் ஃபினிஷ் பிளஸ் போத் ஆஃப் ஒன் 9 games அபீஸ். ரெண்டு பேரும் 9 இது ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஒரு டீம் வந்து ஒரு டைம் ஆர்சிபி ஹஸ் பீட்டன் ஜிடி and other time GT has beaten RCB. The hands are shared. Only the net run rate is separating both the teams. அப்படிங்கும்போது ரெண்டு டீமுமே they would prefer this venue for a reason. RCB is also got a bowling firepower. GT will feel they've got advantage na. ஏன்னா இந்த மாதிரி சீமிங் விக்கெட்ஸ்ல apart from Ahmedabad where they played is Chennai, அந்த மாதிரி அந்த நம்பர் 6 பிச்சு கொடுத்து பகல் பிச்சு கொடுத்தாங்க, வச்சு சென்னையை நோண்டி விட்டாங்க. ருத்ராஜ் ஒரு 74 அடிக்கலாம் 100 கால் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது when they see a pitch where it's going to have some juice, it's going to have some advantage for the fast bowlers, GT will feel a little bit comfortable. ரெண்டாவது அது தப்பான ஆட்டிடியூட் இருந்தாலும் தைரியமா என்ன பண்ணுவாங்க, தோத்தாலும் இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கம்மியா இருக்கும் இந்த மேட்ச்ல. வேற எலிமினேட்டர்ல நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது ஐ வில் கிவ் ப்ராப்பர்லி கிவன் ஆன்சர். ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அப்பான்னு நீங்க பிளே ஆஃப்ஸுக்கு வரீங்க, ஒரு நாள் தப்பு நீங்க அடுத்த நாள் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணி அனுப்பிச்சிடும் அவருக்கு. இங்க எப்படின்னா ஐடியலி தே வாண்ட் டு ஹேவ் த அட்வான்டேஜ் ஆஃப் கோ டு த ஃபைனல். டியூஸ்டே அன்னைக்கு உனக்கு குவாலிஃபயர், அதுக்கப்புறம் 4 நாள் ரெஸ்ட், ஜாலி அகமதாபாத் போயிட்டு 2 நாள் பிரேக் எடுத்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ராதர் அகெயின் வெயிட்டிங் அண்ட் பிளேயிங் அனதர் கேம் அண்ட் தென் டிராவலிங். அந்த குஷனை பார்ப்பாங்களே ஒழிய அந்த வாய்க்கு வர்ற ப்ரெஷர் ரெண்டு டீமுக்குமே இருக்காது. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, பிகாஸ் போத் ஆர் ஃபினிஷ்ட் ஆன் தி குவாலிஃபயர் திங், போத் ஆர் பீட்டன் ஈச் அதர்னு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வேற எந்த வென்யூல ஆடி இருந்தாலும் ஐ வுட் ஹவ் கிவன் ஆர்சிபி க்ளோஸ் டு 55-45 மார்ஜின். This gives GT 1 inch of a chance. It is going to be upset for me in bottom line. That's honesty. Everyone, இப்ப நீங்களும் சரி, இப்ப நீங்களும் வந்து எப்படின்னா யோசிக்கிறீங்க குட்டுக்க முள்ள அடிச்சு அந்த மாதிரி இருக்கு. பட் நீங்க ஒரு சர்வேன்னு எடுத்து பாத்தீங்கன்னா 80% of the people are going to say RCB is going to beat GT. அப்படி சொல்றவங்க வந்து எந்த தப்புமே கிடையாது. That's how the team stack up when it comes to batting, bowling and power. But don't ever write GT on Dharamshala, don't ever write GT on Ahmedabad, don't ever write GT on Wankhede Stadium. வேற எங்கேயாவது அப்படின்னா முல்லன்பூர்ல இப்போ ஒருவேளை ஜிடி தோத்துட்டு முல்லன்பூர் போனா the edge might be different. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. Wish both the teams all the very best, whether it's going to be the attacking champions, whether they're one shot of defending their title, become attacking champions again, or it's going to be GT one shot to win their second title. Come back and do a detailed review with one of our very, very special guests who deserve to be here, along with your 97% accuracy blast finish. Until then, thanks a lot and bye-bye.